ஓம் ஸ்ரீ கணபதியே நமக. நவம்பர் மாதம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுர வளர்ச்சி காத்திருக்கிறது. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற ராசி இந்த பிரபஞ்சத்திலேயே அழகின் அரசனாகவும் சமநிலையின் சக்கரவர்த்தியாகவும் விளங்கும் துலாம் ராசிதான். துலாம் ராசி நேயர்களே, நவம்பர் மாதத்தில் உங்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களையும் அதைவிட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அதிர்ச்சி தரும் நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்தால் முக்கியமான தகவல்கள் புரியாமல் போகக்கூடும். அது உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட வாய்ப்புள்ளது. வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பாருங்கள். துலாம் ராசியின் மகத்துவம். நீங்கள் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம். துலாம் ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன், செல்வத்தின் கிரகம், அழகு மற்றும் சமநிலை பிரியர். உங்கள் ராசியின் சின்னமே தராசுதான். இந்த தராசு எதை குறிக்கிறது தெரியுமா? நீங்கள் ஒரு விஷயத்தில் சமநிலையை கடைபிடித்தால் பிரபஞ்சத்தின் அத்தனை செல்வமும் தானாக உங்கள் பக்கம் சாயும். துலாம் ராசியை பிரபஞ்சத்தில் தர்மத்தின் சிம்மாசனம் என்று அழைப்பார்கள். நீங்கள் நேர்மையையும் அழகையும் மனதில் வைத்து செயல்பட்டால் சுக்கிரன் உங்களை இந்த மாதம் கோடீஸ்வர யோகத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்வார். இந்த யோகம் சாதாரணமானது அல்ல. சர்வலட்சுமி கடாட்சத்தை உங்களுக்கு வழங்கப் போகிறது. சுக்கிரன் ஆட்சி செய்யும் இந்த துலாம் ராசிக்காக அகஸ்தியர் அருளிய ரகசியம் ஒன்று உண்டு. அதுதான் துளசி மாலையில் மல்லிகை ரகசியம். இந்த மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரஹோரையில் காலை 6 மணியிலிருந்து 7 மணி அல்லது மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை துளசி மாலையுடன் ஒரு சிறிய மல்லிகை பூவை சேர்த்து உங்கள் பூஜை அறையில் உள்ள தாயாருக்கு சார்த்தி ஓம் சம் சுக்ராய நமக என்று 108 முறை சபம் செய்யுங்கள். இந்த சடங்கு உங்கள் கர்ம வினைகளை அறுத்து அகண்ட செல்வத்தை உங்கள் வங்கி கணக்கிற்கு கொண்டு வந்து கொட்டும். இந்த ஒரு மாதம் நீங்கள் இதை செய்தால் உங்கள் வாழ்க்கையை உச்சம் தொடும். நவம்பர் மாதத்திற்கான கிரக பலன்கள் மற்றும் பொது பலன்களை பற்றி பார்ப்போம். நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு ஒட்டு மொத்தமாகவே சாதகமான மாதமாகவே இம்மாதம் உள்ளது. ராசி அதிபதி சுக்கிரன். இவர் இந்த மாதம் பெரும்பாலும் சாதகமான நிலையிலிருந்து லட்சுமி நாராயண யோகத்தை உருவாக்குகிறார். சூரியன் 16ஆம் தேதி வரை முதல் வீட்டில் நீச்சமடைந்து இருந்து பிறகு 2ஆம் வீட்டிற்கு மாறி பணம், குடும்பத்தில் சராசரி பலன்களையும் தருவார். முதல் பாதையில் சவால்களை சந்திக்க தைரியமும் தேவை. செவ்வாய் முழு மாதமும் 2ஆம் வீட்டில் சொந்த ராசியில் இருந்து வார்த்தையை கடுமையாக தரலாம். ஆனால் குருவின் பார்வையால் கலவையான பலன்கள் கிடைக்கும். பேச்சில் கண்டிப்பாக கவனம் தேவை. புதன் 23ஆம் தேதி வரை 2ஆம் வீட்டில் இருப்பது நல்லது. நிதி நிலைமையும் வலுப்பெறும். குரு 10ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தின் மிகப்பெரிய பலம். தொழிலில் உயர்வு, வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ரமாகி சிறு தடைகள் இருந்தாலும் உச்சத்தின் பலன் குறையாது. சனி பயிற்சி. சனி 28ஆம் தேதி வரை வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால் தடைபட்டு கிடந்த காரியங்கள் அனைத்தும் துரிதமாகும். உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனைத்து முரண்பாடுகளும் விலகி அமைதி பிறக்கும். ராகு கேது பெயர்ச்சி. ராகு சிறிது நல்லது செய்வார். கேது 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சிலும் சிறு குடும்ப சச்சரவுகளிலும் கவனம் தேவை. வெற்றி மற்றும் ஆபத்தான தேதிகள். லட்சுமி நாராயண யோகம் 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலும், 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலும், 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும் லட்சுமி நாராயண யோகத்தால் இந்த தேதிகளில் திடீர் வருமானம், போனஸ், முதலீட்டில் பெரிய லாபம் நிச்சயம். 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் நிதி நிலைமை நிரந்தரமாக ஸ்திரமாகும். ஆபத்து மற்றும் எச்சரிக்கையான தேதிகள். 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை சூரியன் நீச்சம் பெறுவதால் உடல் மற்றும் பணத்தில் சவால்களும், வெளியில் செல்வதில் பயணங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரையிலும், 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலும் மற்றும் 27ஆம் தேதிகளில் சிறு தவறுகள், வாகனங்களிலும் கவனம் தேவை. கல்வி மற்றும் உயர்கல்வி. புதன் குருவின் பார்வையால் கவனம் அதிகரிக்கும். உயர்கல்வி, தொழில்நுட்பம், ஆராய்ச்சியில் சிறப்பு ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள். 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிகளில் சோதனைகள் சராசரியாக இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள், வெளிநாட்டு படிப்புக்கும் நல்லது. ஜூபிட்டர் உச்சத்தால் ஆராய்ச்சி, தொழில்நுட்பத்தில் வெற்றி நிச்சயம். உங்களின் புத்திசாலித்தனத்தால் எந்த தடையும் உங்களை தடுக்க முடியாது. அரசியல்.
சூரியன் செவ்வாய் இணைவதால் அரசு சம்பந்தமான ஏற்றம், புதிய கூட்டணிகள், பதவி உயர்வுகள் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்கள் 5ஆம் தேதிக்கு பிறகு ஆதரவு அதிகரிக்கும். குரு உச்சத்தால் தொழிலில் உயர்வு நிச்சயம். விளையாட்டுத்துறை செவ்வாயின் அருளால் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலும் 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிகளில் வெற்றி நிச்சயம். புதிய பயிற்சி வாய்ப்புகள் கிடைக்கும். கலை மற்றும் சினிமா துறை சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த ராசி என்பதால் கலை இசையில் 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிகளில் மிகப்பெரிய அங்கீகாரம் உண்டு. சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து குவியும். உங்கள் கலைத்திறன் கோடிகளை குவிக்கும். காதல் மற்றும் திருமண பொருத்தம் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிகளில் உறவுகள் ஆழமடையும். திருமணம் தேடுபவர்களுக்கு 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிகளில் நல்ல ஜோடி அமையும். கட்டாயம் திருமணம் கைகூடும். சனி வக்ரம் வரை சிறு முரண்பாடுகள் இருந்தாலும் 28ஆம் தேதி பிறகு திருமண வாழ்வில் அமைதி பிறக்கும். சுக்கிரன் புதன் இணைவால் மகிழ்ச்சி நிலைக்கும். குழந்தை பாக்கியம் இந்த மாதம் மிகவும் சிறப்பானது. குழந்தை இல்லாதவர்களுக்கு 11ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிகளில் நற்செய்தி வரலாம். குழந்தைகளின் படிப்பு, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிகளில் சிறு கவலைகள் இருந்தால் மருத்துவ பரிசோதனையும் செய்ய வேண்டும். துலாம் ராசி பெண்களுக்கான சிறப்பு பலன்கள். அன்பு சகோதரிகளே, இந்த மாதம் குடும்பம், குழந்தைகள் சம்பந்தமாக மகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப உறவுகள் வலுப்படும். கணவர் ஆதரவு அதிகம் கிடைக்கும். தொழிலில் அதிக பொறுப்புகள் இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு பிறகு ஊக்கம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் சிறுநீரகம், இடுப்பில் கவனம் தேவை. டயட், நடைப்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் அழகு சுக்கிரனின் அருளால் மேலும் மெருகேறி உங்கள் திறன் இம்மாதம் வெளிப்படும். துலாம் ராசி சிறுநீரகம், இடுப்பை ஆளும். 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிகளில் சூரியன் நீச்சத்தால் உடல் சோர்வு, பருவகால பிரச்சனைகள் வரலாம். 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலும் 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிகளில் வயிறு, சிறுநீரக கோளாறுகள் வரலாம். தினமும் சுக்கிரன் மந்திரம் ஓம் ஷூம் சுக்ராய நமக 108 தடவை ஜபம் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை சர்க்கரை நீராடுங்கள். கூலிங் புட்ஸ், கீரை, தர்பூசணி சாப்பிடுங்கள். 2ஆம் பாதி உடல் நலனுக்கு நல்லது. பூஜை அறை பரிகாரங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பரிகாரமாக காஞ்சனூர் சுக்கிரன் கோவிலை சந்திக்கவும். சுக்கிரனின் அருளால் பிரச்சனைகள் தீரும். மாற்றாக கும்பகோண லட்சுமி நாராயணர் கோவிலுக்கு சென்று தியானம் செய்யுங்கள். 4 வெள்ளிக்கிழமைகள் வெள்ளை பூக்கள் அர்ச்சனை செய்யுங்கள். உங்கள் அதிர்ஷ்ட ரத்தினம் வைரம் அல்லது வெள்ளைக்கல். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் நீலம். மீன் தொட்டி வைத்து மீன்கள் வளர்ப்பது சுக்கிரனுக்கு உகந்தது. இந்த நவம்பர் மாதத்தில் கொடிகட்டி பறக்கும் மற்ற ராசிகளை பற்றி பார்க்கலாம். இந்த நவம்பர் மாதத்தில் கொடிகட்டி பறக்கும் மற்ற ராசிகளை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே இந்த நவம்பர் மாதத்தில் ரிஷபம் மற்றும் கடக ராசிக்காரர்கள் கொடிகட்டி பறப்பார்கள். ரிஷப ராசி சுக்கிரன் வலுவாக இருப்பதால் பூர்வீக சொத்து, நிதி லாபம் என ராஜ வாழ்க்கைக்கு மாறுவார்கள். கடக ராசி குருவின் உச்சம் காரணமாக சர்வ யோகங்களும் நினைத்த காரியமும் கைகூடி வரும். துலாம் ராசி நேயர்களே, இந்த ஐப்பசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வரும். நல்ல நாட்களை பயன்படுத்தி ஆபத்து நாட்களை தவிர்த்து வழிபாடுகளை செய்யுங்கள். துலாம் ராசி நேயர்களே, இந்த நவம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டதாக இருக்கட்டும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ராசிக்கார நண்பர்களும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஜோதிடம் சார்ந்த சேனலை லைக் பண்ணுங்க, நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஜோதிட பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.